பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து வருகிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி வருது. நம்மளை அவர் கிருபைக்காக நன்றி சொல்வோம். இந்த வேலையில் அவரை உயர்த்த ஆராதிக்க நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு அவரை நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் குடும்பங்களை நிரப்பும், அவருடைய பிரசன்னம் நிரப்பும், அவருடைய வல்லமை உங்கள் குடும்பங்களை நிரப்பும். ஆமென். விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய முழு இருதயத்தோடும் இந்த வேலையில் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அபிஷேகம் செய்து என் பாத்திர
நீங்கள் நல்லவர். எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்கள் நல்லவர், மிக மிக நல்லவர் ஆண்டவரே. நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் கிருபையை ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறவராக இருக்கிறீங்களே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றின நாள் முதல் எங்கள் கருவிலே எங்களை உங்கள் கண்கள் கண்டதே, அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரபலதிரா ஷகரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, அந்த நல்லவருக்கு நன்றி சொல்லுவோமா, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தவருக்கு நன்றி சொல்லுங்க மனதார. ஓ ரிபலதர ஷகரபா. அப்பா, வெள்ளம் போல சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடி ஏற்றுவீர், சத்துருக்கு விரோதமாக கொடி ஏற்றுவீர்னு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது எதிராக வந்தாலும் சரி, எது வெள்ளம் போல வருதோ, எது நோயாக இருக்கலாம், வெள்ளம் போல நோய் வருதா, எதிர்த்து வருதா, வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வருதா, வெள்ளம் போல பிரச்சனைகள், வெள்ளம் போல பயம் உங்களை சூழ்ந்து இருக்குதா, ஆவியானவர் இந்த வேளையில் அதற்கு எதிராக கொடி ஏற்றுகிறார். ரிபலஹஷதரரபா. ஆவியானவரே, ஒருத்தர் வாழ்க்கையில எந்த சத்துரு வெள்ளம் போல வருதோ, அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி, அவங்கள கலக்கத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி எது வருதோ, அதற்கு எதிராக இந்த வேளையில ஆவியானவர் நீங்க கொடியேற்றுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அப்பா இந்த வேளையில நீங்க கொடி ஏற்றுங்க. ஓ ரியாலதர ஷகரபா. அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக அவங்களுக்கு நீங்க ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். ஓ ரியாலதர ஷகரபரபா. Thank you, Lord.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரஷகதலரபதரபா. அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். ஓரியா கரபா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன் அவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி. ஓரியா கரபரபா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் நம்ம ஆண்டவர். எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? அந்த சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. ஓரியா கதரர ஷகதலரபரபா. அவர் ராஜாதி ராஜா. அவர் 1000 10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகானவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஓ ரபதலரபரியா கரபலது ரஷகதலரபரபா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஓ ரியா கதரபா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பார்க்குறோம். இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எத்தனை நேரங்களில் எத்தனையோ பேருடைய முகத்தை இவங்க செஞ்சிட மாட்டாங்களா? இந்த உதவி இவங்ககிட்டருந்து வந்துடாதா? இந்த ஃபேவர் இவங்ககிட்டருந்து வந்துடாதான்னு எவ்வளோ பேருடைய முகங்களை நீங்கள் நோக்கி இது வரைக்கும் இத்தனை நாளில் எவ்வளோ பேருடைய முகங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை பார்த்தனால வெட்கப்பட்டு தான் போயிருப்போம். நிறையா நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்காது. இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த வேளையில் ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தான் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் வரணுமா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே வராதான்னு நினைக்கிறீங்கல்ல? அந்த விடிவு காலம் வரணும்னா இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள். ஏன்னா அவர்கிட்ட தான் பிரகாசம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த பிரகாசம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த வெளிச்சம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த ஒளி இருக்குது. அவர்கிட்ட தான் உங்களுக்குரிய விடிவு காலமே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் யார் முகத்தை நோக்கி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அப்பா உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோன்னு சொல்லுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. பிரகாசம் உண்டாகும். இந்த வேளையில் ஆண்டவர் அவருடைய முகத்தை பார்க்க சொல்கிறார். நிறைய பேர் யார் முகத்தை பார்த்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, எனக்கு இது நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அந்த பிரகாசம் உங்களுடைய குடும்பத்தை நிரக்கும். அந்த வெளிச்சம் உங்கள் குடும்பத்தை நிறைக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. தேங்க்யூ லார்ட். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் பார்க்குறோம். அந்த நல்ல பங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறோம். அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகும், எல்லா வளங்களும் பெருகும், எல்லா கிருபைகளும் பெருகும், அற்புதங்கள் பெருகும். எப்போனா அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது. அவர் தான் நல்ல பங்கு. அவர் தான் விலையேற பெற்ற பொக்கிஷம். அவர் தான் முத்து. அந்த பொக்கிஷத்தை, அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தான் மண் பாண்டங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோன்னா நமக்குள்ளே அந்த கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் விலையேற பெற்ற பொக்கிஷம். அவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறனால, அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டனால நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் தான் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல தான் இருக்கும். தேங்க்யூ. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி உங்கள் முகத்தை நோக்கி பார்த்துருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிக்க செஞ்சுருக்கீங்க ஆண்டவர். இந்த வேளையில் உங்கள் பிரகாசம், உங்கள் வெளிச்சம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உதித்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இனி வெட்கம் கிடையாது, இனி தலை குனிவு கிடையாது. மேன்மை தான், உயர்வு தான், பெருக்கம் தான், விசாலம்தான். இன்றைக்கு உங்கள் முகத்தை நோக்கி பார்த்துட்டாங்களே, இனி அவங்க தலை நிமிர்ந்து அவங்க வாழ்க்கையில் உயர்வுக்குள்ளே கடந்து போவதற்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி எங்களோட அப்பா. இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹalleluya. இன்றைக்கும் இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம் முதல். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய சீக்ரெட், அவருடைய சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? அவரும் பிதாவும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவின் பிரசன்னத்தில் நிரம்பியவராகவே இருந்தார். அவர் எப்பொழுதும் அவரோடு உள்ள உறவுக்காய் ஏங்கிக் கொண்டிருந்தார். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருந்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் போய் பிதாவோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம நேரத்தை எங்க செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நேரங்கள் எங்க செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது? டிவியின் முன்பாகவா, இல்லது மொபைல் போன் முன்பாகவா, இல்ல வேற எந்த நபரோடு கூடவா நம் நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய நேரம் தனிமையில் நம் தேவனாகிய கர்த்தரோடு செலவிடப்படுமேயானால் நாம் நம் நேரத்தை விதைத்து கொண்டிருக்கிறோம். நம் நேரத்தை, நம் வாழ்க்கையை நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வேத வார்த்தைகளின் ஜாலங்கள் இங்க மனிதர்களை மாற்றாது. இல்லை, ஒரு தேவ மனுஷன் இங்க ஆராதிக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அழகான குரலும் அழகான பாடலும் ஜனங்களை அது ஆசீர்வதிப்பதில்லை. ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் ஒவ்வொரு ஜனங்களையும் அது ஆசீர்வதிக்கிறது. திரளான கூட்டங்களை அது ஆசீர்வதிக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் நம்ம கேட்கிறோம், ஒரு 4-5 வசனங்களை வச்சு அழகா ஒரு 7-8 பாயிண்ட்டுகளை சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கம் பண்றதுனால இங்க யாருடைய வாழ்க்கையும் மாறுவதில்லை. பிரியமானவர்களே, பிரசங்கியாளர்கள் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் ஜனங்களின் வாழ்வை மாற்றும். ஆராதனை வீரர்கள் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் அது ஜனங்களை தொடும், அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏதோ ஒரு பாட்டு கேட்டோம், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, அந்த தேவ மனிதன் மேல் இருக்கிற தேவ பிரசன்னம் ஜனங்களை தொட்டு அந்த ஜனங்களின் வாழ்வை மாற்றும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த தெய்வீக பிரசன்னம், அது கர்த்தரின் பிரசன்னம், ஜனங்களை தொட்டது, ஆசீர்வதித்தது, அற்புதங்களை செய்தது, அவர்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்தது, அவர்களை சீஷர்களாய் மாற்றியது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து தனிமையில் கடவுளோடு இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில தனிமையில கர்த்தரோடு செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு தனிமையில் நம்மளோட மொபைல் ஃபோனில் வேற எதையாவது பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை தனிமையில் தேவையில்லாத உறவுகளோடு பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை தனிமையில் பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தனிமையில் இருந்தார், பிதாவோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். தனித்து ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. தனிமையில் பிதாவோடு உறவாட. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிக்குங்க தனிமையில் அமர்ந்து நானும் என் இயேசுவும் அப்படின்னு சொல்லி நேரத்தை செலவிட? பிரியமானவர்களே, உண்மையாகவே சொல்லுகிறேன், எனக்கு சில வேலைகள் இருந்ததானால் முதல்ல அதிகாலையில் எழுந்து முதல் நேரம் என் ஃபர்ஸ்ட் டைம் அது கர்த்தருக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். அவரோடு தான் அமர்ந்திருப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன், துதிப்பேன்.
அவரின் வார்த்தைகளை தியானிப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலைகளை நான் எடுத்து செய்வேன். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த நாளில் வேற எங்கேயாவது எனக்கு டைம் கிடைச்சிருச்சுன்னா, எனக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா, அந்த நேரத்தை அவருக்காக ஒதுக்கி விடுவேன். ஹல்லேலூயா. அவரோடு ஊழியங்கள் இருந்தாலும் சரி, என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு எனக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் போய் நானும் என் பிதாவும், நானும் என் இயேசுவும், நானும் என் பரிசுத்த ஆவியான தெய்வமும் என்று சொல்லி அவர்களோடு அமர்ந்து விடுவேன். ஹல்லேலூயா. என் ரூம்குள்ள போய் என் ரூமை நான் பூட்டி கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஏதாவது எனக்கு ஒர்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசு ஐயோ அப்படின்னு இருக்கும். அடடா, இப்போதான் நான் வந்து ஆண்டவரோடு தனிமையில் அமரலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ ஒரு வேலை என் குடும்பத்தில் வந்துருச்சு, இல்லை இப்போ ஒரு பொறுப்பு ஊழியத்தில் வந்துருச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு பக்குன்னு இருக்கும் பாருங்க. ஆனால் எனக்கு ஆவியானவர் சொன்னார், பீட்டர், எப்பயுமே இந்த பக்கை மட்டும் விட்டுடாத. பக்குன்னு ஒரு மனசில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலான்னு போகிறப்ப ஒரு வேலை வந்துருச்சே அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ இந்த வேலை வந்துருச்சே, இது செய்யணுமே, வேற வழி இல்லையே அப்படின்னு உனக்கு தோணுதுல, அந்த பிரசன்னத்தோட வேல்யூ உனக்கு தெரியுதுல, அந்த வேல்யூவை நீ நினைக்கிறத மட்டும், அதை உணர்றத மட்டும் வாழ்நாளில் என்னைக்குமே விட்டுறாத அப்படின்னு சொன்னார் ஆவியானவர். பிரியமானவர்கள், அதுதான் முக்கியம். அந்த வேலையை நான் முடிச்சுட்டு உடனே வந்து ஆண்டு சமூகத்தில் நான் உட்கார்ந்துருவோம் பாருங்க. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நாடுகிறவர்களாக இருக்கணும், தேடுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதையோ அடிக்ட்னு சொல்றாங்க, எதையோ போதைன்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற போதை மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேவனுடைய சமூகத்துக்கு ஒருத்தவன் அடிக்ட் ஆயிட்டானா அவனை வேற எதுவுமே அடிக்ட் பண்ண முடியாது. உண்மையான போதை, உண்மையான அடிக்ஷன் எது தெரியுமா, எங்க தெரியுமா இருக்கு? உண்மையான சந்தோஷம், உண்மையான இன்பம், உண்மையான மகிழ்ச்சி அது எங்க தெரியுமா இருக்கு? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. அது உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, எந்த நபரிடமும் கிடையாது. அது ஆண்டவராக இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறது. அங்கு சந்தோஷம் இருக்கும், அங்கு மன மகிழ்ச்சி இருக்கும், அங்கு மனம் உடைகிறது இருக்கும், அங்கு நன்றி துதிபலிகள் இருக்கும். அதை விவரிக்கவே முடியாது. அது அன்பின் ஆழங்களுக்குள் சென்றவர்களுக்குத்தான் தெரியும். நிறைய பேர் கரையிலேயே நின்றுகிட்டு இருக்கோம், இன்னும் அன்பின் ஆழங்களுக்குள்ள போல, இன்னும் நீச்சல் ஆழங்களுக்குள்ள போகாமலேயே சில பேர் இது நல்லா இல்லை, இது திகட்டுது, இதனால எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை காட்டிலும் வேற எங்கேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்க. உண்மையான போதை சொல்லுகிறேன், உண்மையான போதை, உண்மையான சந்தோஷம், உண்மையான அடிக்ஷன் அது எங்க தெரியுமா இருக்கு? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கு. அதில் தான் இருக்கு. ஒருத்தவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடிக்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஆவியானவரோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துவோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவாகிய தேவனோடு அவர் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடிக்ஷன்ல இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் சரி, எந்த சாபமும் சரி, அந்த மனுஷன் அந்த அடிக்ஷன்ல இருந்து பிரிக்கவே முடியாதுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்படி ஆயினும் பாருங்க, இந்த பூவுடன் சேர்ந்த நாறு மணப்புது போல அந்த செடியின் மேல் படர்ந்த கொடியாக நாம் அப்படியே மாறிடணும் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க இருந்தாரு. அவர் பிதாவோடு தனிமையில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார், அவரோடு உறவாடி கொண்டிருந்தார், அவரோடு பேசிக் கொண்டிருந்தார், அவர் பிதாவோடு இணைந்திருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் ஆராதிச்சு கடவுளை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுங்க அந்த அடிக்ஷன்,
அவங்களால தேவ பிரசன்னத்துக்கு போகாம இருக்கவே முடியாது. அவங்களால இந்த வேதத்தை எடுத்து தியானிக்காம இருக்கவே முடியாது. அவங்களால தேவ பிரசன்னத்தை உணராம 1 மணி நேரம் செலவு பண்ண முடியாது பாருங்க. அவங்க அந்த மான்கள் நீரோடைகளுக்காய் அந்த மான்கள் ஏங்குவது போல, கதறுவது போல அந்த இருதயம் தேவனுடைய பிரசன்னத்துக்காய் கதறிக்கொண்டே இருக்கும். இப்படிதான் இருக்கணும் பாருங்க நம்ம இருதயம். மான்கள் நீரோடைகளுக்காய் கதறுவது போல என் ஆத்துமா உமக்காய் கதறுகிறது என்றது போல, பிரியமானவர்கள், நம் இருதயம் இயேசுவுக்காய், கர்த்தருக்காய் அது கதறி கொண்டிருக்கணும், ஏங்கி கொண்டிருக்கணும். மான் அந்த நீரோடைகள் எங்கே இருக்குன்னு தேடி ஓடும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை தேடி நாடி ஓடுவோம். நாம் அறைக்குள்ளே சென்று பூட்டி கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, தாளிட்டு கொள்ளணுமா பாருங்க. சும்மா கதவை சாத்தி வைக்காத, தாப்பால் போட்டுன்றார் ஆண்டவர். நீ பேசுறது யாருக்கும் கேட்க வேணாம், எனக்கு மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாளிட்டு கொள்ளுங்கள், கதவுக்குள் போங்கள், உங்கள் ரூமுக்கு போங்க, அறைக்குள் போங்க, கதவை தாளிட்டு கொள்ளுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவரோடு தனிமையில். அல்லேலூயா. அதை விட இந்த உலகத்தில் சந்தோஷமான நேரம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர், இதை சொன்னது இதை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தில் இல்லையா பிரியமானவர்களே? வேலை, குடும்பம், பணம், பிஸ்னஸ் அப்படின்னு ஓடி அலையாதீங்க. நீங்க அவர் சமூகத்தில் வந்து உக்காருங்க, கதவை பூட்டிட்டு உள்ள உக்காருங்க. கதவை திறந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சமூகத்தில் மட்டும் வந்து உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்காந்து ஆராதிக்க, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க, அவர் வேதத்தை வாசிக்க, அவரோடு உறவாட, நீங்க பேச, அவர் பேச, எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்க கதவை வந்து திறந்தீங்க, கதவுக்கு வெளியே எல்லாமே உங்களுக்கு ரெடியா நிற்கும். ஆனால் நம்ம என்னமா செய்கிறோம்? கதவை சாத்திட்டு வெளியே ஓடிடுறோம். ஆண்டவரே இருங்க, நீங்க ரூம்குள்ள இருங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, வேலைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஏன் ஊழியம் கூட இருக்கு, ஊழியம் இருக்குது, அதனால நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போறோம். பிரியமான, எதுவும் வாய்க்கிறது இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் வாய்க்கல ஆண்டவரேன்னு கதறுகிறோம். பிரியமானவர்களே, நம் அறைக்குள் நாம் செல்வோம், அவரோடு தனிமையில் கதவை தாளிட்டு கொள்வோம். இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்க போது, காலையில் என் அதிகாலை ஜெப வேலையில் நான் என் ப்ரேயருக்கு அப்புறம் 2-3 வேலையை நான் குறித்து வச்சுருந்தேன். நம்ம ஆண்டவர்களுடைய பிரசன்னத்தில் நிரம்பி என்ஜாய் பண்ணி வெளியே போயிட்டு 10 மணிக்கு அந்த வேலை செய்யணும், 9 மணிக்கு அந்த வேலை செய்யணும், 7 மணிக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் குறித்து வச்சுருந்தேன். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, பீட்டர், நீ என் ரூம்குள்ளே வந்தீங்கன்னா டைம் கான்சியஸில் நீ வரக்கூடாது. டைம் கான்சியஸில் டைம் அந்த டைமில் இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு வரக்கூடாது. எனக்கு நீ டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராத. நீ உள்ளே வந்தினா ஃபுல்லாக சரண்டர், உன் டைமை சரண்டர் பண்ணிட்டு வா. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாத. என் பிரசன்னத்தில் நீ எப்போ திருப்தி ஆகிறியோ அப்போ தான் நீ உன் கதவை திறக்கணும். என் அன்பில் எப்படி மூழ்கி சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு எந்த நோக்கத்துக்காக என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தியோ அதனால் நீ நிரம்பி நல்லா திருப்தியானதுக்கு அப்புறம் தான் கதவை திறக்கணும். 8 மணிக்கு வெளியே போகலாம், 7 மணிக்கு வெளியே போகலாம், நீ டைமு குறிச்சிட்டு வராத. எத்தனை மணிக்கு நான் உன்னை வெளியே அனுப்பணும் நான் டைம் குறிப்பேன்னாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா நம்ம மேலே எவ்வளவு பொசசிவாக இருக்கிறாருன்னு. ஆண்டவர் சொன்னார், நீ எப்போ கதவை திறக்கணும் நான் உனக்கு டைம் குறிக்கிறேன். நீ டைம் குறிச்சிட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு வெளியே போகாத. என் பிரசன்னத்தில் உட்காரு. இத்தனை மணிக்கு நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத. நம்ம மனைவிக்கிட்டேயோ பிள்ளைகிட்டேயோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான்ப்பா, இல்லை ஒரு அரை மணி நேரம் தான்ப்பா உங்ககிட்ட பேசுவேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குப்பா, நான் பேசிட்டு வெளியே கிளம்பிடுவேன் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கும்? போங்க, போய் வேலையை பாருங்கள். வேலை தானே உங்களுக்கு முக்கியம், இல்லை ஊழியம் தானே உங்களுக்கு முக்கியம்? பிள்ளைங்க சொல்லுவாங்க, போங்கப்பா, எங்கள் கூட நீங்கள் விளையாட வேணாம்,
வேலை தானே உங்களுக்கு முக்கியம், வேலை வேலைன்னு இருங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மேலே அவர்களை காட்டிலும் உண்மையாய் நம்மை நேசிக்கிற கர்த்தர். அப்போ அவர் மேலே நம்ம மேலே எவ்வளோ பொசசிவாக இருப்பார். ஆண்டவர் சொன்னார், நான் உடனே சொன்னேன், ஆண்டவரே சாரி, இனிமேல் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர மாட்டேன். இந்த ப்ரேயருக்கு அப்புறம் எந்த நேரத்தில் போய் செய்யணும்னு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே நான் சொன்னேன், பிரியமானவர்களே, இதுதான் அவரோடு உள்ள உறவில் தாளிட்டு கொள்ளும் ஒரு இன்பமான நேரம். ஹல்லேலூயா. பிரியமான எல்லாரும் வரீங்களா? எல்லாரும் இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துருங்க. ஆண்டவரோட அறைக்குள்ளே சென்று தாளிட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு பேச, நீங்கள் அவரோடு பேச, அவர் பிரசன்னத்தில் நிரம்பி 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 வலிய வலிய வலிய. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பியது பிறகு இந்த வார்த்தைகளை எடுத்து தியானியுங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உருவாக்கும். புதுசா இருக்கும், புதுசா இருக்கும். அந்த காண உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று உரிக்கப்பட்டது போல இருக்கும். ஆண்டோட பிரசன்னத்தில் நிரம்பி நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது சில டைம் நான் பார்ப்பேன், நான் ஒரு தெரிஞ்ச ஒரு உவமைன்னு வச்சுக்கோங்களேன், மத்தேயுல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற உவமையை ஆண்டவர் சொல்ல வந்த அதை கிராஸ் பண்ணி போகிறேன்னா, இதுதான் நிறையா படிச்சுட்டோம்ல, இதுதான் நிறைய படித்தாச்சுல, இதை கொஞ்சம் வேகமாக அது எங்கே முடியுது, இதை அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சா ஹோலி ஸ்பிரிட் சொல்லாரு, படி. நான் அதுக்கப்புறம் 2 பக்கம் போயிடுவேன், ஒன்றுமே வராது, ஒரு வேர்டும் டச் ஆகாது. ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார், பின்னாடி போப்பா, அந்த 2 பக்கத்துக்கு பின்னாடி போ. அங்கே நீ சொல்லிட்டு வந்தியில, உனக்கு நீ 100 வாட்டி படித்தது ஒரு 500 வாட்டி படித்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி ஒரு வசனத்தை படிக்காமல் வந்தியில, போச்செல்லாம் போய் அதை படிச்சுட்டு அங்கேருந்து வாடுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அதை எடுத்து படித்தா அதில் ஆண்டவர் பேசுவார். நம்ம மனசு அப்படி நினச்சிக்கிறது, இந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தையில் பேச மாட்டார். இந்த வசனம் தான் நிறையா வாட்டி கேட்டாச்சு. எத்தனை செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டோம். நம்ம கேட்காத பிரசங்கமா பிரதர்? டிவியில் ஆண்டோடைய பாடல்கள் வருதுன்னா, மொபைல் ஃபோனில் ஆண்டோடைய செய்திகள் பாடல்கள் வருதுன்னா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூவிஸு, மற்ற காரியங்கள், ஸ்போர்ட்ஸு, இதிலெல்லாம் என்ன பண்ணிடுறது, பார்த்துடுறோம். ஆனால் தேவையானது ஒன்று தான், அது தேவனுடைய வார்த்தை. நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் பார்த்தாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கேட்காத பிரசங்கம்மா பிரதர் அப்படின்வாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகம் முடியும் வரை ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கித்து கொண்டே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் வருகிற வெளிப்பாடுகள் யாருமே அச்சீவ் பண்ண முடியாது, யாருமே ரீச் பண்ண முடியாது. இதே வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட வேறு மாதிரி பேசுவார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் வரும். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். பாருங்கள், அவருடைய பிரசன்னமும் அவருடைய வசனமும் தான் நம் வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய பிரசனம் 1000 பிரசங்கங்கள் செய்யாததை தேவனுடைய ஒரு பிரசன்னம், ஒரு நிமிஷ தேவ பிரசன்னம் செஞ்சிடும். 1000 பிரசங்கங்கள் செய்யாத அற்புதங்களை தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தொடுதல் செய்துவிடும். அதுக்காக பிரசங்கமே கேட்கக்கூடாதுன்னு இல்லை. பிரியமானவர்களே, நீங்களே இப்போ இந்த பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிரியை செய்யாது, இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றாது, இந்த வார்த்தைகளால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு டிவியில், ஃபோனில் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவீங்க, அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் ஆகில் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் எதிர்காலம் மாறும், உங்கள் ஊழியம் மாறும், மாதம் மாதம் உங்களுக்கு வர இன்கம் மாறும், நீங்கள் மாறுவீங்க, எல்லாம் உங்கள் குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்கள் அறைக்குள்ளே போங்க,
கதவை லாக் பண்ணுங்க. ஆண்டவரோடு தனித்திருங்கள், ஆண்டவரோடு தனித்திருங்கள். அதுக்கப்புறம் நடந்த அற்புதங்களை பார்க்குறாங்க பாருங்க. அவர் தனியாக மலை மேலே போயிட்டாரு, அங்கே போய் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தார். இங்கே பாருங்க, அதற்குள்ளாக 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அங்க பிதாவோடு தனிமையாய் இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா வருது? அவர் கடலின் மேல் நடந்தார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுறேன், அவர் கூட மட்டும் நீங்க தனிமையில் இருந்துட்டீங்க, அவரோடு தனிமையில் நீங்க உறவாடிட்டு இருந்துட்டீங்க, அவர் பிரசன்னத்தில் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. கடலின் மேல் இருக்கிற பிரச்சனைகள் மேல் எல்லாவற்றின் மேல் நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. கடல் கொந்தளிக்குது, எதிர்காற்றா இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கடல் கரையில் நின்றுட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லட்டா, போய் கதவை பூட்டி கொண்டு அவரோடு தனிமையில் இருந்து பாருங்கள். நீங்கள் அந்த கடலின் மேலே நடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. எல்லா கடன் பிரச்சனையோ, இல்ல குழந்தை இல்லாத பிரச்சனையோ, இல்ல ஊழியத்தில் வர தேவைகளோ, பண தேவையோ, எந்த காரியமோ, ஆளாளுக்கு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, உங்க முன்னாடி கடல் மாதிரி நிக்குதுல, எதிர்காற்றா இருக்குதுல, கடல் கொந்தளிக்குதுல, கரையில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் இங்கிருந்து தாண்டி போடுமே நினைக்கிறீங்களே. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவுதான் உங்களை அதின் மேல் நடக்க வைக்கும். இந்த தனிமையில் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க பார்த்தீங்களா, சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வாங்க. அவருக்கே ஒரு புதிய அனுபவம். ஆண்டவருக்கே இந்த தனிமையில் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகமே பார்க்காத காரியங்களை நீங்கள் அற்புதங்களாக செய்வீர்கள். ஆண்டவரோடு தனிமையில் இருந்தார், அடுத்த செகண்ட் பார்த்தா கடல் மேலே நடந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்களும் அந்த உலகத்தின் அறிவுக்கு எட்டாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் உலகத்தின் அறிவுக்கு எட்டாதவைகள், மனிதர்களின் புத்திக்கு புரியாதவைகள். இந்த வேதத்தில் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே அப்படிதான். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததை செய்து காட்டினார். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம். தனிமையில் இருந்து பாருங்க, ஆண்டவரோடு தனிமையில் இருந்து பாருங்க, கடல் மேல் நடப்பீங்க. ஆண்டவரோடு தனிமையில் இருந்து பாருங்க, பிலிப்பு போல பறப்பீங்க. ஆண்டவரோடு தனிமையில் இருந்து பாருங்க, மனிதனின் புத்திக்கு அறிவுக்கும் எட்டாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்க அனுபவிப்பீங்க, மிராக்கிள்ஸ் அனுபவிப்பீங்க. கடல் மேல நடந்து போவீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மேல வீறு நடை போடுவீர்கள். இங்க பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இன்னொன்று சொல்றேன், இந்த ஆண்டவரோடு தனிமையில் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த ஆண்டவரோடு பிதாவோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா. ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க தெரியுமா. அவங்க என்னமா செய்வாங்க, இவர்களும் ஜலத்தின் மேல் நடப்பார்கள், இந்த ஜலத்தின் மேல் பல பேரை நடக்க வைத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை, நம்ம நடந்து போறதே பிரச்சனையா இருக்கு பிரதர், இதுல நீங்க இன்னும் ஆயிரங்களை நடத்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றீங்க. பிரியமான, உண்மையா சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழுகிறவன் என்னமா செய்வான், அவனும் ஜலத்தின் மேல் நடப்பான், கடலின் மேல் நடப்பான். மற்ற யாராவது பார்த்து, பிரதர் சிஸ்டர் நீங்க நடந்து போறீங்க ரொம்ப நல்லா இருக்குது, நாங்களும் நடக்க முடியுமான்னு கேட்டா, வாங்க பிரதர் வாங்க நடக்கலாம் சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை கடலின் மேல் நடத்தி கொண்டு போகிற தேவ மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நாம்
தனிமையில் இருந்தால் நாமும் ஜலத்தின் மேல் நடப்போம். ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஜலத்தின் மேல் நடக்க வைத்து விடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனையெல்லாம் கடலை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்? உலகத்தில் இயேசுவை அறியாத ஜனங்கள் மாத்திரமல்ல, இயேசுவை அறிந்த ஜனங்களும் கடலை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனையை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான் நின்றுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு கடலை ரெண்டா பிளந்தாரு. இன்னைக்கு என்ன செய்யறாரு? கடலெல்லாம் ரெண்டா பிளக்க வேணாப்பா, வாப்பா கடல் மேலேயே நடந்து போவோம். அல்லேலூயா. அன்னைக்கு கடல் ரெண்டு பக்கமும் நின்னுச்சு. இன்னைக்கு என்ன தெரியுமா? கடல் காலுக்கு கீழே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவிட்டால், தனிமையில் இருந்தால், அவர் பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து இருந்தால், நான் உங்களுக்கு நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாம் உங்கள் காலின் கீழே மிதித்து நடப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்களை அதே போல உங்களை போல நடக்க வைத்து விடுவீர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம நடக்கிறதே பெரிய பிரச்சனை. மேல காலை வச்சு எடுத்துடுறோம். பிரியமானவர்களே, வீறு நடை போடுவோம். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வா அப்படின்னாரு. பேதுரு வரலாமான்னு கேட்டாரு, வா அப்படின்னாரு. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணல. பேதுருவே, நீ கடலின் மேல் நடக்க வேண்டும் என்றால் உனக்கு நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். 7 குறிப்புகள் பிரசங்கம் பண்ணல. எங்கெங்க பிரசங்கம் பண்ணணுமோ அங்கங்க பண்ணாரு. பெரிய பிரசங்கம் பண்ணாரு. இங்க ஜெயிச்சுட்டாருல, இங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ள இவர் வந்துட்டாருல, இவருக்கே ஒரு புதிய அனுபவம். கடல் மேல நடக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் பிதாவோட தனிமையில் இருந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாரு? இவரும் நடந்தார். அதான் சொன்னார், எப்பா நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்ன அதுல காட்டிலும் அதிகமா செய்வான் அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா? அது இவர் கடல் மேல நடந்தார்னா இவங்க கூட இருக்கிறவங்க கடல் மேல நடக்க வச்சிருக்காரு. இவர் அற்புதங்களை செஞ்சார்னா கூட இருக்கிற சீஷர்களையும் அற்புதங்களை செய்ய வச்சிருக்காரு. இவர் மரித்தவனை உயிரோட எழுப்புனா கூட இருக்கிற சீஷர்களையும் மரித்தவனை உயிரோட எழுப்ப வச்சிருக்காரு. இவர் நிழல் பட்டு சுகமாச்சுனா இவரை நம்பி வந்தவங்களையும் அவங்க நிழல் பட்டு சுகமாக்க வச்சிருக்காரு. இவர் குருடனுடைய கண்ணை திறந்தா தன்னை விசுவாசித்து வந்த ஜனத்தை கொண்டும் குருடனுடைய கண்களை திறக்க வச்சிருக்காரு. இவர் சப்பானிய முடவனை நடக்க வச்சா, எப்பா இவர் நாமத்தை சொல்றவங்க எல்லாரும் கொண்டும் சப்பானிகளையும் முடவர்களையும் நடக்க வைக்கிறாரு. பிரியமானவர்களே, அதே அழைப்பு தான் நமக்கும். அதே அழைப்பு தான். நம்ம முதல்ல அவரு நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம அவரை என்ஜாய் பண்ணணும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழணும். வாழ்ந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சக்சஸ்ஃபுல்லா வாழ வச்சு அவங்களையும் வீறு நடை போட வைக்கவே கர்த்தர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கு. அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கு. வாங்க, ஏஞ்சி நடங்க. கடல் மேலே நடந்து போங்க. பிரச்சனைகள் மேல் நடந்து போங்க. எல்லா போராட்டங்கள் மேல் நடந்து போங்க. எல்லாம் காலுக்கு கீழே. எப்படி? கதவை பூட்டுங்கள். இயேசுவோடு கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். தாளிட்டு கொள்ளுங்கள். அவரோடு உள்ள உறவுக்குள் வந்து விடுங்கள். தேவ பிரசன்னத்தில் நிரம்பி விடுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும். பர்வதங்களும் மெழுகு போல உருகிடும். 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பிரியமானவர்களே, வான்னு சொன்னவர் இருக்கிறார்லாங்க. இவர் இருக்கிற போட்டு சேஃப்டியான இடம் தான். பேதுரு நல்லா சேஃப்டியான இடத்துல இருந்தாரு. வெளியே காத்து அடிக்குதுப்பா, கடல் கொந்தளிக்குதுப்பா, காத்து எதிர்காற்று அடிக்கிறதப்பா. ஆனா நான் போட்ல கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறேன்ப்பா. ஆனா ஜீசஸ் பார்த்தீங்கன்னா கூப்பிடுற இடம் நடுவில் கடல் கொந்தளிக்குதப்பா, காற்று அடிக்குதப்பா. என்ன செய்யறது? அவர் அங்க கூப்பிடுறாருப்பா. பரவாயில்ல, என் தெய்வம் அங்க இருக்கிறாரு. என்னை கூப்பிட்டுட்டாருல்ல. பிரியமானவர்களே, கூப்பிட்டுட்டாருல்ல, நான் வரேன் அப்படின்னு கால் எடுத்து வச்சாரு பாருங்க பேதுரு. என்னை கூப்பிட்டு வராங்க, நிற்கிறாருப்பா, நான் வரேன். இந்த மாதிரி நீங்கள் அநேகர் ஊழியத்துக்கு வந்தீங்களே,
ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சீங்களே, இப்போ சில பேர் ஏதோ ஒன்று பார்த்து விழுந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம சொல்றாரு, என் வார்த்தையை நம்பில நீ வந்த, நான் வான்னு சொன்ன உடனே நீ ஏஞ்சி வந்தவனாச்சே, நான் உன்னை கூப்பிட்ட உடனே தைரியமா வந்தவனாச்சே. நிறைய கூட்டம் போட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆஹா, போட்டை விட்டு இறங்கி வந்தா என்ன செய்யறது, உயிர் போயிடுமோ, ஐயோ உள்ள போயிடுவோமோ, காற்றடிக்குது, எதிர்காற்றை பார்த்து பயந்து உட்கார்ந்த கூட்டத்துக்கு மத்தியில் பேதுருவே, நான் வான்னு சொன்ன உடனே, என் ஊழியத்துக்கு வான்னு சொன்ன உடனே, நான் உன்னை அழைச்ச உடனே வீறு நட போட்டு வந்தில, நம்பி தண்ணியில காலை வச்சு நடந்தில, நடுவில் நீ விழுந்துட்ட, பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு காற்றை பார்த்துட்ட, பார்க்க கூடாததை பார்த்துட்ட, நீ அமிழ்ந்த. ஆனா நான் உன்னை அமிழ்ந்து போக விடுகிற தெய்வம் இல்லை. ஏன்னா நீ என்ன நம்பி வந்தவனாச்சே, நான் கூப்பிட்டு வந்தவனாச்சே, நான் உன்னை கை கொடுக்கிறேன், கை பிடித்து தூக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் அந்த தெய்வம். நீங்க வீரநட போட்டு வந்தாலும், போற வழியில ஏதாவது நீங்க தவறுனாலும் சரி, இல்ல கால் சறுக்குனாலும் சரி, உங்களை காக்கும் தெய்வம் இருக்கிறார். ஏன்னா ஒன்னே ஒன்று செக் பண்ணிக்கோங்க, நீங்க போற பாதை அவர் கூப்பிட்டு போற பாதையா இருந்தா அவர் தூக்கிடுவாரு. அவர் இங்க கூப்பிட்டு நீங்க அந்த பக்கம் போக கூடாது. அடா, இந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது, இந்த பேக் சைடு கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா, அந்த வழியாக போயிடலாம்ப்பான்னு போயிடக்கூடாது. எது எப்படியோ சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வான்னு கூப்பிட்டுட்டாரு அவரு. காலை வச்சு போயிடணும். போகும்போது ஏதாவது நடக்கலாம், சில இழப்புகள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சில போராட்டம் வரலாம். இங்க பாருங்க, சொல்லுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். இங்க இந்த பேதுரு பாருங்க, அவர் ஒரு மீனவர், அவர் பார்க்காத காற்றா, எத்தனை காற்றை பார்த்துருப்பாரு. இவர் கடல் மேல நடக்க ஆரம்பிச்ச உடனே இங்க பாருங்க, அவர் இது வரைக்கும் பார்த்த காற்றை விட ஒரு பலத்த காற்று, அவரை பயம்புறுத்துகிற காற்று, அவரை அமில செய்கிற காற்று ஒன்று வீசியது. சாத்தா என்ன தெரியுமா, நீங்க போட்லயே உட்கார வரைக்கும் உங்களை விட்டுருவான். உக்காந்துக்கோ போட்டில், போட்டை விட்டு நீ வெளியே வந்த, பலத்த காற்று தான் உனக்கு அப்படின்னுவான். அது வரைக்கும் எதிர்காற்று, போட்டில் இருக்கிற வரைக்கும் எதிர்காற்று தாங்க அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவர் போட்டை விட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி இறங்கி வந்தோன்னா பாருங்க, பலத்த காற்று அடிக்கிறது. பேதுரு ஒரு மீனவனையே பயம்புறுத்துகிற ஒரு காற்று அடிக்கிறது. இங்க பாருங்க, ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நீங்க இறங்கிட்டீங்க, அவர் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்காற்றா இருந்தது பலத்த காற்றா கூட மாறும். சாதாரண பிரச்சனையா இருந்தது பெரிய பிரச்சனையா கூட மாறும். அது எப்படி வேணா, இருக்கிற போராட்டம் ஒரு பெரிய போராட்டமா கூட மாறும். சாத்தானுக்கு என்ன தெரியுமா, இயேசு நடந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து எவனும் நடந்துடக்கூடாதுப்பா, இந்த இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு 4-5 பேர் எழும்பிடக்கூடாதுப்பா. ஒருத்தவர் எழும்பியே சோழியை முடிச்சிட்டாரு. இவங்க வேற ஆளாளுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து எழும்பிட்டாங்கன்னா அவரு போல நான் எங்க போறது? இந்த பாருங்க, பன்றி கூட்டத்துக்குள்ள போறோன்னு ஓடனா பாருங்க, எல்லாம் போற இடத்துலலாம் துரத்தி விட்டாரு பாருங்க. அந்த மாதிரி ஆளாளுக்கு எழும்பி என்ன வேட்டையாடிடுவானுங்க. அதுதான் அவனுக்கு பயம். நீ போட்ல சும்மா உக்காந்துக்கோ, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிறைய பேர் போட்டில் உக்காந்துட்டீங்க, அப்பா வேணாம்ப்பா, எதுக்குப்பா நமக்கு வம்பு, இந்த ஊழியம், இந்த இதெல்லாம் மினிஸ்ட்ரிலாம் எதுக்குப்பா, பிசாம நம்ம உக்காந்துக்குவோம், சேஃப்டியாக காத்தடிக்குது, பாதுகாப்பு, லைஃப் கொஞ்சம் செட்டில்டாக இருக்கு, கையில் கொஞ்சம் காசு இருக்கு, அப்படியே இருந்துடலாம், நமக்கு எதுக்கு இந்த ஊழியம் இதெல்லாம், அப்படியே உக்காந்துக்குவோம் அப்படின்னு உக்காந்துட்டீங்க. பிரியமானவர்களே, அப்படி இல்லை. உங்கள் மேலே அழைப்பு இருக்கா, அபிஷேகம் இருக்கா, இறங்குங்க. இறங்குனா காற்று, எதிர்காற்று பலத்தா காற்றா கூட வரும், எப்படி வேணா வரும், உங்களை பயம்புறுத்துற மாதிரி சில காரியங்கள் நடக்கும், எது வேணா நடக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றின் மத்தியிலையும் நீங்கள் எத்தனை வாட்டி சறுக்கி 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 அந்த தண்ணியில் முழுக போனாலும், நீங்க பயந்து பயந்து முழுக போனாலும், கையை பிடித்து பிடித்து தூக்கி விடுகிற உங்களை அழைத்த தெய்வம் உங்கள் முன்பே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, அதை பார்க்காதீங்க. பலத்த காற்றை பார்த்து பார்த்து முழுகியது போதும். ஆண்டவரை பார்த்தால் வீறு நடை போடுவோம், பலத்த காற்றை பார்த்தால் உள்ளே அமிழ்ந்து விடுவோம்.
பலத்த காற்றை பார்க்காதீங்க. பலத்த தெய்வம் முன்னே நிற்கிறார். அந்த பலத்த காற்றை அதற்றி அமைதலாக்குகிற தெய்வம் நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அதை பார்த்துக்குவாரு. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் ஜீசஸ் மேல தான் இருக்கணும். வான்னு சொல்லிட்டார் யான் அவரு. வா அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை தான். ஒரு வார்த்தை ஒருவனை கடலின் மேல் நடக்க வைத்தது. இந்த தேவனுடைய பிரசன்னத்தால நிரம்பி இருக்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் வாயிலிருந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும். ஒரு வார்த்தை வான்னாரியா. ஒருத்தர் கடல்ல நடக்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லுங்கயானாயா, அது புல்ல குணமாயிடுச்சு. கண்ணத்தோ நான் பார்க்கணும்னு சொன்னாரியா, அவன் பார்வை சுகமாயிடுச்சு. ஐயா நான் முடவன்னு சொன்னாயா, அவன் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஐயா இவன் செத்துட்டாயா, ஒருத்தவன் இன்னொருத்தவன் செத்து 4 நாள் ஆச்சியா. ஐயா நாரிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா அவங்களையும் போய் இவர் எழுப்பி விட்டுட்டார். பிரியமானவர்களே, அவர் மேல் இருந்த தேவ பிரசன்னம், தனிமையில் பிதாவோடு இருந்த வாழ்க்கை, அந்த ஜீவிதம், அந்த ஜீவன், அது அநேகருக்கு ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, அது வசனம் சொல்லுது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. என்னமாச்சு? இவர் தூக்குனார்ல, தூக்கிட்டு திரும்ப நடந்து வராங்க போட்டுக்கு. இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் திரும்ப என்ன செய்யறாரு? நடக்கிறாங்க, கடலின் மேல் நடக்கிறார்கள். அல்லேலூயா. நடந்து போட்டுக்கு வராங்க. ஆண்டவர் அவர் தூக்கி இடுப்புலலாம் வச்சுக்கிட்டு வரல பேதுருவை. திரும்ப கடல் மேலேயே அந்த பேதுருவை நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க எங்க விழுந்தீங்களோ அங்கேயே உங்களை நடக்க வைப்பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. எங்க விழுந்தீங்களோ அங்கேயே நிக்க வைப்பார். நிக்க வைப்பது மட்டுமல்ல, திரும்ப கையை பிடிச்சி வாடா நடத்தி கொண்டு வருவார். காற்று அமர்ந்தது. ஏன் அமர்ந்தது? வீசி வீசி பார்த்துச்சு, இந்த பேதுருவை கடலின் மேல நடக்க விடக்கூடாதுப்பா அப்படின்னு வீசி வீசி பார்த்துச்சு. ஏன்? கடலுக்குள்ள கூட தள்ளியும் பார்த்துச்சு. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப கையை பிடிச்சி தூக்கி நிக்க வச்சு திரும்ப நடக்க வச்சுட்டாருப்பா. தோத்துருச்சு, காற்று அமர்ந்தது. ஏன்னா பேதுரு திரும்ப நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நடக்க ஆரம்பிங்க. லைட்டா முழுகினாலும் பரவாயில்ல, நிமிந்து அவர் நாமத்தை கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பிங்க. நீங்க நடக்கிறத பார்த்து அது பயந்துரும், அது அமைதலாயிடும். நாய் பார்த்தீங்களா, குலைக்கும். நீங்க அமைதலா இருக்க, குலைச்சி பார்த்துட்டு தொண்டை வலிச்சு அமைதல் ஆயிடும். அந்த மாதிரி தான் சாத்தான் ஏதாவது செஞ்சு பார்ப்பான், என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு அமைதல் ஆயிடும். என்ன பலத்தை காற்று எங்கேயா போச்சு உன் வீரம்? பலத்தை காற்று, உன் வீரம் எங்க? ஐயா அவர் திரும்ப தூக்கி கடல் மேல திரும்ப அவனை நடக்க வச்சுட்டாரியா. சாத்தான் என்ன சொல்லுவான்? ஐயோ பலத்தை காற்றலாம் நான் பண்ணி பார்த்தேங்க, அவனை மூழ்க வச்சியும் பார்த்தாங்க, உள்ள போற மாதிரி தெரிஞ்சுது. திடீர்னு பார்த்தா ஏஞ்சி நடக்கிறான்ப்பா. பிரியமான அந்த வாழ்க்கைக்குள் வந்து விடுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துடுங்க. விழுந்துட்டேன் அப்படின்னு உள்ள போயிடாதீங்க, உங்களை ஆழத்துக்கு கொண்டு போயிடுவான் சாத்தான். பிரியமானவர்களே, நீங்கள் அழைத்த அழைப்பில் ஏறி நடக்கும்போது, ஊழியத்தை நோக்கி நீங்கள் போகும்போது, உங்கள் அழைப்பை நோக்கி போகும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதையாவது பார்த்து பயந்து நீங்கள் ஸ்லோவானாலும் பரவாயில்ல, திரும்பவும் உங்களை கையை பிடித்து நடத்தி கொண்டு அந்த போட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய உறவுக்குள்ள வந்துடுங்க, சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ரூமை தாளிட்டு கொண்டு உங்கள் சமூகத்தில் அமர்ந்து உங்களை என்ஜாய் பண்ணி உங்கள் பிரசன்னத்தால் நிரம்பி ஆண்டவரே, நாங்கள் கடல் மேல் நடக்கிற மாதிரியான அனுபவங்களுக்குள்ள செல்ல ஆண்டவரே எங்களை உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க. உங்கள் பிரசன்னம் தான் முக்கியம், உங்கள் பிரசன்னம் தான் இந்த உலகத்தில் முக்கியம். எங்களுக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்கு, தெய்வீக பிரசன்னம் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தெய்வ பிரசன்னம் அப்பா, கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த பிரசன்னம் தான் முக்கியம் வாழ்க்கையில், வேற எதுவும் இல்லை. இந்த பிரசன்னம், இந்த தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். உங்களோடுள்ள உறவு எங்களையும் கடல் மேல் நடக்க வைக்கும், எங்களை கொண்டு ஆயிரங்களையும் கடல் மேல் நடக்க வைக்கும். எஸ் லார்ட்,
எஸ், நன்றி. உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த செய்தி முழுவதும் உங்கள் பிரசன்னம் இருந்துச்சே, நன்றி. இந்த செய்தியை யாரெல்லாம் எப்படியோ யூடியூப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாவிலேயோ, இல்லை ஜாய் டிவிலேயோ, ரிவைவல் மீடியா யூடியூப் சேனல்லையோ, எந்த டிவி சேனல் வழியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் அவங்க வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற கடல் மேல் எழுந்து நடப்பார்களாக என்று சொல்லுகிறேன். எஸ், அந்த பிரசனம், தெய்வீக பிரசனத்தின் மேலே ஒரு ஆசை வரட்டும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும், தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு அடிக்ஷன் வரட்டும். தேவனுடைய பிரசன்னத்தின் போதையால் அவங்க நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.